ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிளாஸ் 6 மேக்ஸ் என்சிஆர்டி சிலபஸில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் லெசனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் அதோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஷினாக கேட்குறது வந்து நம்பர் தியரி that can be asked as 1 mark question. ஸோ இதில் வந்து the branch of mathematics that studies patterns in whole number is called as number theory. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு 1 மார்க்காக கேட்கலாம். என்னென்னா நம்பர் தியரின்றது ஒரு branch of mathematics. அதில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸோடைய பேட்டர்ன்ஸை பற்றி படிப்போம். அதுதான் நம்பர் தியரின்னு சொல்கிறாங்க. நம்பர் சீக்வன்ஸ் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் தியரிஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி ஃபேசினேட்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸாக வருது, என்னென்ன சீக்வன்ஸில் வருது, நம்பர்ஸ் எப்படிலாம் மேனிப்புலேட் ஆகுது அப்படின்றத பற்றிலாம் படிக்கிறதெல்லாம் நம்பர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த 2 கொஷினுமே நம்பர் தியரி அண்ட் நம்பர் சீக்வன்ஸ் ரெண்டுமே 1 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அகெயின் திஸ் இஸ் நாட் தட் இம்பார்ட்டண்ட். ஸோ கம்மிங் டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நம்பர் சீக்வன்ஸ், இந்த டேபிள் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த டேபிள்லேருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் ஆர் 2 மார்க் கொஷின்ஸ் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டேபிளில் நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர் சீக்வன்ஸை பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு ஆல் ஒன்ஸ் அப்படின்னா அந்த நம்பர் சீக்வன்ஸில் எல்லாமே ஒன்ஸாகவே இருக்கும், தட் இஸ் ஆல் ஒன்ஸ். அதுக்கப்புறம் கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டுருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து கவுண்டிங் நம்பர்ஸில் வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நம்பரை விட்டுட்டு 1க்கு அப்புறம் இருக்க 2 விட்டுட்டு 3க்கு ஜம்ப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸாக வர்றது எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். 1 3 5 7 9 11 அது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அண்ட் தென் ஈவன் நம்பர்ஸ் வந்து இந்த ஆட் நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக வந்துடுது. ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா 2 4 6 8 10 இது எல்லாமே வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ். ஸோ வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட்டு 2 லைக் 2 4 அப்படின்னு போகிறது எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸாக வருது. இதில் வந்து இம்பார்ட்டண்ட் என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 7 நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 நம்பர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னா இங்கே 28 வரைக்கும் தான் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 100க்குள்ளே இருக்கிற ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மனப்பாடமாக படிச்சிருக்கணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றதே இருக்கக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் தான் உங்களால் வந்துட்டு எந்த நம்பரையுமே டக்குன்னு அந்த சீக்வன்ஸை பேட்டர்னில் ஃபில் பண்ண முடியும். ஸோ ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னா 1 3 6 10 15 21 28 இது எல்லாமே ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இது ஏன் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வர இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு இந்த நம்பர்ஸ் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்லாம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா 1 4 9 16 25 இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ 2 ஸ்கொயர் பவர் ஆஃப் அப்படின்ற இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸை வந்து நம்ம பவர் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் ஆஃப் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 4 9 அப்படி இருக்குது அப்படின்னா 4 வந்து நமக்கு எப்படி வருதுன்னா 2 ஸ்கொயர் தான் 4, தட் இஸ் 2 into 2 4 வருது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 9. ஏன் தேர்ட் ஸ்கொயர் நம்பர் 9 சொல்கிறோன்னா 3 into 3 9, 4 into 4 16. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே வருது. நெக்ஸ்ட்டு க்யூப் நம்பர்ஸ் அகெயின் வந்து என்னென்னா இப்போ 2 இருக்குது அப்படின்னா 2 க்யூப் அப்படின்னு சொல்லுவாங்க. 3னா 3 க்யூப், 4னா 4 க்யூப். ஸோ இது எல்லாமே 1 க்யூப்னா 1 into 1 into 1. 2 க்யூப் வந்து 8 எப்படின்னா 2 into 2 into 2. ஸோ 3 டைம்ஸ் வந்து நம்ம 2வையே மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சரை க்யூப் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விரஹன்கா நம்பர் அப்படின்னா வந்துட்டு இப்போ 1 எடுத்துக்கிறோம், 1 2. இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் 3 எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 + 1 வந்து 3.
அப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் நான் என்ன எழுதணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்பர் எழுதுவோம். ஸோ எந்த அந்த சீக்வன்ஸில் வர எந்த நம்பராக இருந்தாலுமே அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற 2 நம்பரோட சம்மாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே -21 இருக்கிற இடத்துல டேஷ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 8 + 13 சொல்லிட்டு பண்ணோன்னா நமக்கு 21 வந்துடும். ஸோ பவர் ஆஃப் 2 அகெயின் பவர் ஆஃப் 2 அப்படின்னா 2க்கு 2ஓட பவர் 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2. ஸோ இதையும் நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்னா 2 பவர் 0. 2 பவர் 0 அப்படின்னா எனி நம்பர் ரைஸ் டு தி பவர் 0 வில் பி ஆல்வேஸ் 1. இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இது எக்ஸ்போனன்ஸ் லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸில் இது ஒரு லா. என்னென்னா எந்த நம்பராக இருந்தாலும் இப்போ 3 பவர் 5 பவர் 10 பவர் எந்த நம்பராக இருந்தாலும் டு தி பவர் 0ன்னு சொல்லிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதோடைய ஆன்சர் வந்து 1ஆக தான் இருக்கும். ஸோ எனி நம்பர் ரைஸ் டு தி பவர் 0 இஸ் ஆல்வேஸ் 1. இப்போது 2 பவர் 0 வந்து 1. 2 பவர் 1னா 2 வந்து 2ஓட பவர் வந்து 1. அப்போ 2 வந்து 1 டைம் தான் நம்ம 2 எழுதுகிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 2. இப்போ 2 பவர் 2 அப்படின்னா 2 பவர் 2 அப்படின்னா 2 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். அப்போ 2 இன்ட்டு 2 4. 2 பவர் 3 அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 தட் இஸ் 8. 2 பவர் 4 அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 4 டைம்ஸ் நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணும்போது 16 வருது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் கெட்டிங் த பவர் ஆஃப் 2. ஸோ அது போல் பவர் ஆஃப் 3யும் இருக்குது. த சேம் கான்செப்ட் அகைன் நீங்கள் சேம் கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணுறீங்க. 3 பவர் 0னா அது 1. எனி நம்பர் ரைஸ் டு தி பவர் 0 இஸ் ஆல்வேஸ் 1. அப்புறமா 3 பவர் 1 இஸ் 3. 3 பவர் 2 இஸ் 3 இன்ட்டு 3. 3 பவர் 2 that is equal to 3 into 3 that is equal to 9. ஸோ அதுக்கப்புறம் 3 பவர் 4 வந்து 3 into 3 into 3 into 3. ஸோ 4 டைம்ஸ் வந்து நம்ம 3ஆக மல்டிப்ளை பண்ணும்போது we are getting 81. ஸோ இதை மாதிரி தான் பவர்ஸ் ஆஃப் 3 நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் எக்ஸகோனல் நம்பர் சொல்லிட்டு இன்னொரு செட் இருக்குது. என்னென்னா 1, 7, 19, 37, 61, 91, 127. நீங்கள் வந்து 91 வரைக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸகோனல் நம்பர்ஸ். எக்ஸகோனல் நம்பர்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து இது எக்ஸகோனல் நம்பர் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதோட பேட்டர்ன் மட்டும் நான் உங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் எக்ஸகோனல் நம்பர் வந்து 1. ஸோ 1 போட்டுட்டு இந்த 1 + 6 போடுறோம். ஏன் 1 + 6 போடுறோன்னா ஹெக்ஸகனில் 6 சைட்ஸ் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 6ஓட மல்டிபிள்ஸாக ப்ரீவியஸ் ஆன்சரை 6ஓட மல்டிபிள்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நல்லா பாருங்கள். இது வந்து 1 இருக்குது. 1 + 6 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ 1 இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸகோனல் நம்பர். அது கூட 6ஓட மல்டிபிள் ஃபஸ்ட்டு 6ஓட மல்டிபிள் 6 போடுறோம். 1 × 6 இஸ் 1 + 6 இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸகோனல் நம்பர் வருது அப்படின்னா செகண்ட் மல்டிபிள் ஆஃப் 6 தட் இஸ் 12 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். எதோட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஆன்சரோட ஆட் பண்ணுறோம். ஸோ 7 + 12 இஸ் ஈக்குவல் டு 19 சொல்லிட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு தேர்டு எக்ஸகோனல் நம்பர் இஸ் 18. எக்ஸகோனல் நம்பர் இஸ் 37. ஹவு வி ஆர் கெட்டிங் திஸ் நம்பர் இஸ் 6ஓட தேர்ட் மல்டிபிள் 18 ப்ளஸ் இதோட ப்ரீவியஸ் ஆன்சர் 19 போடுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 37 வருது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கெட் த எக்ஸகோனல் நம்பர்ஸ் அண்ட் இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன். இதை வந்து நம்ம 1 to 100 வரைக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் 100 எக்ஸகோனல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மனப்பாடமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளில் இருந்து ஷுவராக உங்களுக்கு 1 மார்க் ஆர் 2 மார்க் கொஷின்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தீஸ் நம்பர் சீக்வன்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த நம்பர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த எல்லா நம்பர் சீக்வன்ஸுமே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பிக்சர் வைஸ் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆல் ஒன்ஸ் எல்லாமே 1 1 1 1 1 சொல்லிட்டு வர்றது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டாட் மட்டும் நம்ம போட்டுட்டு போகிறோம். இப்போ கவுண்டிங் நம்பர்ஸ்னால் என்னது 1 2 5 1 2 3 4 5 அப்படி நெக்ஸ்ட் நம்பர். ஸோ இது எல்லாமே டாட்ஸ் மூலயமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். 1னா 1 டாட், 2னா 2 டாட்ஸ், 3னா 3 டாட்ஸ். அது மாதிரி வெறும் டாட்ஸ் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போகிறோம். எதனா கவுண்டிங் நம்பர்ஸை. ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா 1 3 5 7 9 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். அகெயின் நம்ம இங்கே எந்த சீக்வன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்கு அப்படின்னா ஜஸ்ட் அந்த டாட்ஸாக வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 3னா 3 டாட்ஸ், 9னா வந்து 9 டாட்ஸ்.
இதை மாதிரி ஆட் நம்பர்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் படித்த நம்பர் சீக்வன்ஸ் வந்து ஈவன் நம்பர்ஸ். இப்போ ஈவன் நம்பர்ஸையுமே நம்ம என்ன பண்ணுறோம், டாட்ஸாக தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வர்றது ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ட்ரையாங்குலர் நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கோங்க. 1 will be the first triangular number. The next triangular number is 3. 3 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 3 அந்த ட்ரையாங்குலர் நம்பரோட பொசிஷனை பாருங்கள். 3 is the second triangular number. செகண்ட் ட்ரையாங்குலர் நம்பர் சொல்லிட்டு வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே வந்து பேஸில் வந்து 2 டாட்ஸ் வச்சுக்கோங்க. 2 டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு டாட் வைங்க. ஸோ மீனிங் என்னென்னா, 1னா ஒரு டாட்டு, 3னா வந்து பேஸை தான் நீங்கள் அந்த 3ன்றது எந்த பொசிஷனில் இருக்கிற ட்ரையாங்குலர் நம்பருன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ட்ரையாங்குலர் நம்பரோ, ஒரு எக்ஸகனல் நம்பரோ, ஒரு ஸ்கொயர் நம்பரோ எதுவாக இருந்தாலுமே அதோட பொசிஷன், அந்த நம்பருடைய பொசிஷன் வந்து நம்ம மீன் பண்ணுறோம். பொசிஷன் அப்படின்னா எதோட பொசிஷன் அப்படின்னா, நம்ம மேலே ஒரு டேபிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே 1 ஃபஸ்ட்டு டேபிள் 1ல் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டராக எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்டரில் இருக்கிறது தான் நம்ம பொசிஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்குலர் நம்பர் வந்து இப்போ 3 அப்படின்னா அதோட பொசிஷன் என்னது, செகண்ட். இப்போ ஹெக்ஸகனல் நம்பர் அப்படின்னா 61 என்னது, அதோடைய பொசிஷன் வந்து 1 2 3 4 5, ஃபிஃப்த்து பொசிஷனில் நமக்கு 61 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே 3 வந்து செகண்ட் ட்ரையாங்குலர் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேஸில் 2 டாட்ஸ் வந்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தேர்ட் டாட்டை வந்து அந்த 2 டாட்டுக்கு நடுவில் வைக்கிறோம். இப்போ 6 அப்படின்னா 6 வந்து உங்களுக்கு தேர்டு ட்ரையாங்குலர் நம்பர். அப்போ என்ன பண்ணுறோம், கீழே 3 டாட்ஸ் வைக்கிறோம், அதுக்கப்புறம் 2 டாட்ஸ், அப்புறம் ஒரு டாட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்னாச்சு, 6 வந்து தேர்ட் ட்ரையாங்குலர் நம்பர் கண்டுபிடிச்சா 3 பேஸில் 3 டாட்ஸ் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அதை டிக்ரீஸ் பண்ணிட்டா, நம்பர் ஆஃப் டாட்ஸை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ அகெயின் இப்போ பாருங்கள் 15 பாருங்கள். 15 எந்த பொசிஷன், 1 2 3 4 5, ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்கிற ட்ரையாங்குலர் நம்பர். அப்போ இது எப்படி ட்ரா பண்ணுறது, 1 2 3 4 5, ஃபஸ்ட்டு பேஸில் வந்து 5 டாட்ஸ் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 4 டாட்ஸ், 3 டாட்ஸ், 2 டாட்ஸ், 1 டாட். ஸோ இதுதான் வந்து ட்ரையாங்குலர் நம்பருடைய சீக்வன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர் பார்க்குறோம். ஸ்கொயர் நம்பரும் எடுத்துக்கிட்டோன்னா 1 இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர். செகண்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது, 4. தேர்டு ஸ்கொயர் நம்பர் என்னது, 9. இப்போ 4 வந்து செகண்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்றதால பேஸில் வந்து 2 டாட்ஸ் வச்சுக்கிறோம், அதுக்கு மேலே ஒரு 2 டாட்ஸ், அப்போ 4 வந்துருச்சு. 9 வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்கிற ஸ்கொயர் நம்பர்னால் தேர்ட் பொசிஷனில் இருக்குது, அதோட பொசிஷன் வந்து 3. அப்போது கீழே வந்து நம்ம 3 டாட்ஸ் வச்சுக்கிறோம். அதே போல் ரோஸ் 3 டாட்ஸ் வச்சா போல் காலமும் 3 டாட்ஸ் மேலே வைக்கிறோம். ஸோ நமக்கு அதை ஃபில் பண்ணோன்னா 3x3 ஒரு ஸ்கொயர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ 25 அப்படின்னா இட் இஸ் த ஃபிஃப்த்து ஸ்கொயர் நம்பர். அப்போ பேஸில் வந்து 5 வச்சுட்டு உங்களுக்கு ஹைட்லேயும் வந்து ஒரு 5 டாட்ஸ் வச்சிங்கன்னா 5x5 ஸ்கொயர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு க்யூப்ஸில் வந்து பசங்க அதிகமாக வந்து சின்ன நம்பராக கொடுக்கும்போது கரெக்டாக போட்டுடுறாங்க. பட் பெரிய நம்பராக வரும்போது அந்த க்யூப்பில் இருக்கிற நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் மிஸ்மேட்ச் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ இதுக்கு நீங்கள் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அந்த க்ளூவையும் உங்களுக்கு சொல்கிறேன். பிஃபோர் தேட் இப்போ க்யூபோடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த க்யூப் நம்பருடைய பொசிஷனை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்த உடனே 125க்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். 125ஓட பொசிஷன் என்னது, எத்தனாவது க்யூப் நம்பர் அது, 1 2 3 4 5, ஃபிஃப்த்து க்யூப் நம்பர். நமக்கு 125ன்றது ஃபிஃப்த்து க்யூப் நம்பர். அப்போ இந்த ஃபிஃப்த்து க்யூப் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோன்னா, கீழே வந்து ஒரு 5, இப்போ நான் பாருங்கள் இப்படி இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ உங்களுக்கு முதல்ல 5 வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க, 1 2 3. எந்த லைன்ஸ்னால் வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டுக்கோங்க, 1 2 3 4 5 வெர்டிக்கல் லைன்ஸ், அதுக்கப்புறம் 5 ஹாரிசான்டல் லைன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைடில் தட் இஸ் எக்ஸ் ஆக்சஸில் 5 லைன்ஸ், ஒய் ஆக்சஸில் 5 லைன்ஸ், இந்த ஜெட் ஆக்சஸில் 5 லைன்ஸ். அதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்னதாக பென்சிலில் சைடில் 1 2 3 4 5 நமக்கு 5 பாக்ஸஸ் வந்துருச்சுன்னு சின்னதாக போட்டுட்டு அந்த க்யூபை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அப்புறமா அந்த பென்சிலில் நீங்கள் போட்டதை நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் க்யூப்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க.
எடுப்பீங்க. அதாவது ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலில் இருக்கிற க்யூப்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட். அண்ட் தென் த நெக்ஸ்ட் நம்பர் இஸ் ஹெக்ஸகனல். வெயிட் ஒன் செகண்ட். ஹெக்ஸகனல் நம்பர்ஸை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனையும் பார்த்துருவோம். ஹெக்ஸகனல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகெயின் இந்த இடத்துலையும் அதோடைய பொசிஷனை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ வந்து இப்போ நான் 19 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 19 வந்து எத்தனாவது ஹெக்ஸகனல் நம்பர் அப்படின்னா தேர்ட் ஹெக்ஸகனல் நம்பர். தேர்ட் ஹெக்ஸகனல் நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 3 டாட்ஸ் மேலே ஒரு 3 டாட்ஸ் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி நீங்கள் ஹெக்ஸகனல் நம்பர் வரையணுன்றதுக்கு திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு ஹெக்ஸகனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதோடைய பொசிஷனை கண்டுபிடிக்கணும். எத்தனாவது ஹெக்ஸகனல் நம்பராக இது இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எந்த பொசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் அப்படின்னு எந்த நம்பர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ, இப்போ தேர்ட் பொசிஷன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 டாட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 ஸ்டெப்ஸ் கீழே வந்து க்ரோ பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்டெப்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வரைகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து 19 எடுத்திருக்கேன். 19 வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்குது. 19 வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போது 1 2 3 டாட்ஸ் வச்சுக்கிறீங்க. 1 2 3. அதுக்கப்புறம் 3 ஸ்டெப்ஸ் டவுன் கீழே வந்து க்ரோ பண்ணுறீங்க. தட் இஸ் 1 2 3 டாட்ஸ்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இருக்க ரோவில் வந்து 4 டாட்ஸ் போடுறீங்க. 1 2 3 மேலே. நெக்ஸ்ட்டு 1 2 3 4. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 டாட்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹெக்ஸகனல் நம்பர் எத்தனாவது பொசிஷன்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பொசிஷனில் இருக்க தேர்ட் பொசிஷன்னா 3 டாட்ஸ் வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங்காக ஒரு 3 பொசிஷன் இன்க்ரீஸிங்காக போகிறீங்க டாட்ஸை. அதாவது 3 டாட்ஸ் 4 டாட்ஸ் 5 டாட்ஸாக போகிறீங்க. அதுக்கப்புறம் 3 பொசிஷன் டிக்ரீஸ் பண்ணுறீங்க. அதாவது 5th 5 டாட்ஸ் பொசிஷன் வந்த உடனே 5 4 3 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோலையுமே 3 டாட்ஸ் இருக்கும், லாஸ்ட் ரோலையும் 3 டாட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹெக்ஸகனல் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் ட்ராயிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ட்ராயிங் த ஹெக்ஸகனல் நம்பர். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ட்ரா த ஹெக்ஸகனல் நம்பர் 61 அப்படின்னா 61 நம்பருடைய பொசிஷன் வந்து 5. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு 5 டாட்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ரோவில் 5 டாட்ஸ் போட்ட அப்புறமா 5th பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 5 ஸ்டெப்ஸ் டவுன் வந்து நான் இன்க்ரீஸிங்காக போகணும். அதுக்கப்புறம் 5 ஸ்டெப்ஸ் வந்து டிக்ரீஸிங்காக போகணும். நல்லா லிசன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் 5 டாட்ஸ் இருக்குது. இப்போ 5 ஸ்டெப்ஸ் நான் இன்க்ரீஸிங்காக போகிறேன், டாட்ஸில் இன்க்ரீஸிங்காக போகிறேன் அப்படின்னா 5க்கு அப்புறமா 6 7 8 9. ஸோ 5 6 7 8 9 இந்த 5 இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ரோஸ் வந்தது. 5 6 7 8 9 அப்படின்ட்டு 5 ரோஸ் வந்து இன்க்ரீஸிங்காக போகிறீங்க டாட்ஸு. அதுக்கப்புறம் 5 ரோஸ் டிக்ரீஸிங்காக. அதுக்கப்புறம் 9 டாட்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா 9 8 7 6 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிக்ரீஸிங்காக போகிறீங்க. ஸோ இதை போல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹெக்ஸகனல் நம்பர்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன், நீட்டாகவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் வரும். ஒரு சில பசங்களுடைய டாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக போகும். இதை மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் டாட்ஸ் வைக்கும் போது ஈவன் ஸ்பேஸிங்கில் வந்து உங்களால் வைக்க முடியுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, why are 1 3 6 10 15 are called triangular numbers? ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர்ஸ் எல்லாம் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. why அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஏன் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா, தே கேன் பி அரேஞ்ச்ட் இன் பர்ஃபெக்ட் ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். இந்த நம்பர்ஸை மட்டும்தான் நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் பொசிஷனில் ட்ரா பண்ண முடியுது இந்த நம்பர்ஸை. அதனால தான் இந்த நம்பர்ஸை நம்ம வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அகெயின் த நெக்ஸ்ட் கொஷின் இஸ் 1 4 9 16 25 are called square numbers or squares. why? ஏன் இதெல்லாம் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம்? பிகாஸ் தே கேன் பி அரேஞ்ச் பர்ஃபெக்ட்லி இன் அ ஸ்கொயர். இந்த நம்பரை தான் இப்போ 9ன்ற நம்பர்னால் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயராக ட்ரா பண்ண முடியுது. 25 அப்படின்ற ஒரு நம்பர்னால் அதை பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கொயராக ட்ரா பண்ண முடியுது. ஸோ இந்த ரீசனால தான் இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அகெயின் why the 1 8 it should be 1 9 here.
1 8 27 64 125 இது எல்லாமே நம்ம ஏன் க்யூப் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா they are arranged perfectly in a cube. So this is the reason. So the next very important question here is இந்த question வந்து ரொம்ப important students. என்னன்னா you have noticed that 36 is both a triangular number and a square number. 36 எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் 36 is a square number. எப்படி 6 ஓட ஸ்கொயர் தானே 36, 6 into 6 தான் 36. So 6 is a square number. Similarly 36 is a 36 is a square number. Similarly 36 is a triangular number as well. So எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. What is the reason அப்படின்னா 36 நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பர்ஃபெக்ட் ஈக்குவிலேட்டர் ட்ரையாங்கிளில் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியுது. சிமிலர்லி 36ன்ற நம்பரை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் நம்மளால் ட்ரா பண்ண முடியுது. ஸோ அதனால் the same number is acting in both the number sequence. That is, it is coming in triangular numbers as well as in the square numbers. The next question is, this shows that the same number can be represented differently and play different roles. Same number வந்து different role, different representationல கொடுக்க முடியுது. எதை சேம் நம்பரே depending on the கான்டெக்ஸ்ட். ஸோ இதை மாதிரி வேறு ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எஸ் ஷுர். இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இஸ் அ ஈவன் நம்பர், கரெக்டுங்களா? 10 வந்து ஈவன் நம்பர் சீக்வன்ஸ்லேயும் வரும். அட் த சேம் டைம் 10 இஸ் அ ட்ரையாங்குலர் நம்பர் ஆஸ் வெல். ஸோ 10ஐயும் நம்ம 4th பொசிஷனில் இருக்க ட்ரையாங்குலர் நம்பரில் ப்ளேஸ் பண்ண முடியுது. சிமிலர்லி 9 இஸ் அ ஸ்கொயர் நம்பர் ஆஸ் வெல் அஸ். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். The next one is இந்த draw the pictorial representation of sequence of power 2 அப்படின்னா பவர் 2ஓட சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 4 8 16. இதை எப்படி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படின்னா நான் பாருங்கள் உங்களுக்கு அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, அதை இங்கே நான் டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன். 2 power 0 அப்படின்னா 1, 2 power 1னா 2. ஸோ வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒனில் 1 டாட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 டாட் மட்டும் வைக்கணும். 2 செகண்ட் பவர் ஆஃப் 2ல் இருக்க செகண்ட் நம்பர் வந்து 2 அப்படின்னா 2 டாட். இப்போ 2 power 2 அப்படின்னா 4, அப்போ 4 டாட்ஸ் ஒரு ஸ்கொயரில் போட்டுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 2 க்யூப் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 8 அப்படின்னா 8 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்கொயர் ரெப்ரசன்டேஷனில் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம் வரைகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டாட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. முதல்ல இந்த க்யூபை ரொம்ப லைட்டான தின்னான பென்சில் லெட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த க்யூபை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த எட்ஜஸை வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாட்ஸை வச்சுட்டு க்யூபை வரைய ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து அந்தளவு நீட்டாக வர்றது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துலையும் ஃபார் எக்ஸாம்பிள் 16 2 power 4 is 16 அப்படின்னா இந்த இடத்துலையுமே நீங்கள் 2 க்யூபை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதோடைய எட்ஜஸை நல்லா ஹைலைட் பண்ணுங்க, நல்லா திக்காக ஹைலைட் பண்ணுங்க. ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கனெக்டிங் இது லைன்ஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தின் லைன்ஸாக வந்து நீங்கள் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பவர் ஆஃப் 2. சிமிலர்லி உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பவர் ஆஃப் 3யும் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. பவர் ஆஃப் 3னா வந்து 3 power 0 is 1, ஸோ 1 டாட். 3 power 1 is 3, ஸோ உங்களுக்கு 3 டாட்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டுட்டீங்க. 3 ஸ்கொயர் வந்து 9 அப்படின்னா 3 into 3 9. 9னா உங்களுக்கு 9 டாட்ஸ் நீங்கள் போடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ரையாங்கிளில் 3 டாட்ஸ் வருதா, அப்போ 3 ட்ரையாங்கிளை வந்து போட்டுக்கோங்க. நல்லா தின்னான பென்சிலில் போடுங்க, 3 ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3 டாட்ஸ், அதுக்கப்புறம் அதோடைய வெர்டிசஸை வந்து நல்லா வந்து டார்க்காக வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3 க்யூப் அப்படின்னா 3 into 3 into 3 that is equal to 27 அப்படின்னா நமக்கு 27 டாட்ஸ் வரணும். 27னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 3s are 27. அப்போ 9 டாட்ஸு 3 டைம்ஸ் நீங்கள் போடணும். அப்போ நீங்கள் முன்னாடி நீங்கள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா 9 டாட்ஸு, அந்த 9 டாட்ஸ் இருக்க ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பை நீங்கள் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 க்யூப் தட் இஸ் 27ஓடைய ஆன்சர் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக உங்களுக்கு கிடச்சிருது. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் இந்த நம்பர் சீக்வன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த டேபிள்லேருந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் சீக்வன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் திஸ் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 2 பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் 2 கொஷினாக சேர்த்து கேட்டு உங்களுக்கு 4 மார்க்லையும் கேட்கலாம். பட் இந்த லெசன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா
இந்த நம்பர் சீக்வன்ஸை படிச்சுக்கோங்க, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் படிச்சுக்கோங்க. ரெண்டுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக நீங்கள் இதில் வந்து ஒரு கொஷின்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே நீங்கள் போகலாம். நம்ம இதில் நெக்ஸ்ட்டு பார்க்குற டாபிக் என்னது அப்படின்னா வந்து ரிலேஷன் அமாங் நம்பர் சீக்வன்ஸ். இதில் ரிலேஷன் நம்பர் சீக்வன்ஸில் வந்து இப்போ நம்பர் சீக்வன்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த நம்பர் சீக்வன்ஸ்க்கு நடுவுலையுமே வந்து ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஒரு சில ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. என்னது அப்படின்றத பார்க்கலாமா. இங்கே வந்து வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ஸ்டார்ட் ஆடிங் அப் ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் வந்து உங்களுக்கு 1 ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 1 and 3. ஸோ 1 + 3 4. அப்புறம் 3 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 3 + 5 என்னது 9. இப்போ 4 ஆட் நம்பர்ஸ் போடுங்க. 1 + 3 + 5 + 7 உங்களுக்கு 16. ஸோ உங்களுக்கு இதை போல் அந்த சீக்வன்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே போதுங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இஸ் த ஃபஸ்ட் ஆட் நம்பர் 1. ஸோ 1 வந்து 1 ஸ்கொயர் இஸ் 1. இப்போது செகண்டு 2 ஆட் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு 2 ஆட் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். 1 + 3 உங்களுக்கு 4 வந்து 2 ஆட் நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது 2ஓட ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 3 ஆட் நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்கொயர் கிடைக்குது. 4 ஆட் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு 4 ஆட் நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்கொயர் கிடைக்குது. ஃபஸ்ட்டு 5 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்கொயர் கிடைக்குது. இங்கே அகெயின் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியுதா. இப்போ இதோட ஆன்சர் நம்ம பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ஸ்டார்ட் ஆடிங் அப் ஆட் நம்பர்ஸ் வி கெட் ஸ்கொயர் நம்பர்ஸ். இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள். If we add first 3 odd numbers, we get square of 3. If we add first 4 odd numbers add பண்ணால் நமக்கு square of 4 வருது. ஸோ square of 4 அப்படின்னா 16. ஸோ ஃபஸ்ட்டு 4 odd numbers நம்ம ஆட் பண்ணோன்னா 4 ஸ்கொயர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்னும் இந்த கான்செப்ட் இந்த 2 கான்செப்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை வந்து 1 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈச் ஈவன் நம்பர் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு ஈவன் நம்பரையுமே நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா 2 into n, that is 2n சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். வேறு n இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4th பொசிஷனில் இருக்கிற ஈவன் நம்பரை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 4th பொசிஷன் என்னது 1 2 3 4, தட் இஸ் 2 4 6 8. அப்போ 4th பொசிஷனில் இருக்கிற ஈவன் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 into 4, 2 4s ஆர் உங்களுக்கு 8 கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் எப்படி அரைவ் ஆகுது அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 into n. என்னன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் அண்ட் தட் வில் பி த பொசிஷன் ஆஃப் தட் ஈவன் நம்பர். என்னது 4th பொசிஷனில் இருக்க ஈவன் நம்பர்னா 2 into 4. 10th பொசிஷனில் இருக்க ஈவன் நம்பர்னால் உங்களுக்கு 2 into 10. 2 10s are 20. 20 வந்து 10th பொசிஷனில் இருக்கிற ஈவன் நம்பர். இதை போல் கண்டுபிடிச்சிக்கிறோம். தென் ஈச் ஆட் நம்பர் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் 2n - 1 வேர் n இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இப்போது ஒரு ஆட் நம்பரையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2n - 1 அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸை 2nன்னு சொன்னோமா. இப்போ இந்த இடத்துல 2n - 1ன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற ஆட் நம்பர் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் என்னது 1 தானே. அப்போது 2 into 1 என்னன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். இந்த எண்ணை தான் நம்ம பொசிஷனாக மீன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பொசிஷன்னா 1 போட்டுக்கோங்க. 2 1s are 2 ஆச்சுங்களா. 2 - 1 என்னது 1. ஸோ இந்த ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஆட் நம்பர் 1. இப்போது தேர்ட் பொசிஷனில் இருக்க ஆட் நம்பர் பாருங்களேன். இப்போ 1 3 5 தானே ஆன்சராக வரும் தேர்ட் பொசிஷன்றதால. அப்போ எண்ணில் வந்து நம்ம இப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 2 3s are 6. 6 - 1 5. இப்போ நமக்கு தேர்ட் பொசிஷனில் இருக்க ஆட் நம்பர் கிடச்சிச்சுங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் பீயிங் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். why does this happen? ஏன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருதுன்னு நினைக்கிறீங்க? do you think it will happen forever? எல்லா நம்பர்ஸ்க்குமே இது வரும், எப்போவுமே வரும்னு நினைக்கிறீங்களா? yes, this happens because each odd number can be represented as 2n - 1. ஒரு ஆட் நம்பர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2n - 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வேறு n is a positive integer and this pattern continues forever because of the fundamental properties of numbers. நம்பர்ஸோடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் படி இந்த நம்பர்ஸ் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உண்டான ஆன்சரை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆர் 2 மார்க் கொஷின்ஸாகவும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ த நெக்ஸ்ட் இஸ் அ பிக்சர் கேன் எக்ஸ்பிளைன் இட். இங்கே பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போது
இப்போ நம்ம how can we partition the dots in a square grid into odd numbers of dots? How can we partition? எப்படி partition பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. எதை? The dots in a square grid. ஒரு ஸ்கொயர் கிரிட்டில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்கொயர் கிரிட்டு. இந்த ஸ்கொயர் கிரிட்டுக்குள்ளே இருக்க நம்பர்ஸை எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. into odd numbers of dots 1 3 5 7 இந்த மாதிரி odd numbers எனக்கு பார்ட்டிஷன் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு இன்வெர்டட் எல்லை வந்து போட்டுக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் ஒரு இன்வெர்டட் எல் போடுறதால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட் ஈவன் நம்பர், இது செகண்ட் ஈவன் நம்பர் 3, இது வந்து தேர்ட் ஈவன் நம்பர் 5. ஸோ உங்களுக்கு இப்படி தான் வந்து ஒரு ஸ்கொயர் கிரிட். ஸோ எப்படி நம்ம வந்து ஈவன் நம்பர்ஸை ஆட் பண்ணால் ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமோ, அதே போல் ஒரு ஸ்கொயர் கிரிட்டை நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் பிக்சர் நவ் மேக்ஸ் இட் எவிடென்ட். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். 1 + 3 + 5 + 7 + 9 + 11 அப்படின்னா 36 வருது. அப்படின்னா நம்ம 36 ஆன்சராக வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு 6 ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 ஃபஸ்ட்டு 6 ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணோன்னா நமக்கு 6ஓட ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற லாஜிக் இதுதான். ஃபஸ்ட்டு 6 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 6ஓட ஸ்கொயர் கிடைக்குது. அப்போது உங்களை ஒரு கொஷின் கேட்குறாங்க பாருங்கள், பை ட்ராயிங் அ சிமிலர் பிக்சர் கேன் யூ சே தட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ஆட் நம்பர்ஸ். இப்போது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ஆட் நம்பர்ஸ், சம் ஆஃப்னா அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ஆட் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 10ஓட ஸ்கொயர் கிடச்சிருது. தட் இஸ் ஈக்குவல் டு 10 × 10 தட் இஸ் 100. இதை வந்து நீங்கள் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் கொடுங்க. இந்த போல் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஒரு 10x10 கிரிட்டை வந்து ஸ்கொயர் டாட்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிரிட்டை பார்ட்டிஷன் பண்ணி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ வந்து இங்கே நெக்ஸ்ட் கொஷின் கேட்குறாங்க பாருங்களேன். நவ் பை இமேஜினிங் அ சிமிலர் பிக்சர், இதை மாதிரி ஒரு பிக்சர் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களை ட்ரா பண்ண சொல்லலை. ஆர் பை ட்ராயிங் இட் பார்ஷியல், ஏன்னா கம்ப்ளீட்டாக உங்களால் ட்ரா பண்ண முடியாது பிகாஸ் த நம்பர் இஸ் வெரி பிக் ஹியர். as needed, can you say that what is the sum of first 100 odd numbers? first 100 odd numbers உடைய சம்மை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு என்னது 100 × 100, 100 ஸ்கொயர் தான் the sum of first 100 odd numbers. ஸோ 100 × 100 அப்படின்னா 10,000. இதுதான் வந்து நம்ம இந்த நம்பர் சீக்வன்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஸை வந்து நம்ம ரொம்ப அழகாக வந்து பார்த்துருக்கோம். ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசனில் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கிளாஸ் 6 பேட்டர்ன்ஸ் லெசனை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கிரேசி லேர்னிங் வீடியோஸ். தேங்க்யூ.